அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்வரன் மருமன் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமாக இருந்துட்டு இப்போ ஹிந்துவாக மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 1997 பிறந்திருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, இது ஒரே பெண் பிள்ளைகள் மட்டும்தான். இருப்பிடம்னு பார்த்தீங்கன்னா சேலம். சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீடு தான். இவங்க ராசி பார்த்தீங்கன்னா மகரம். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். லக்னம்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க குழந்தைங்க இல்லைங்க. அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமான பையனாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா +2 தான் முடிச்சிருக்காங்க. அதனால் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இது சேலத்தில் இருக்கனால கொஞ்சம் ஓரளவுக்கு சுற்று வட்டாரமாக இருந்தால் போதும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒரு 20 to 25க்குள்ளே இருந்தால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப லாங்காக இருக்கிற வரலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில் மறுமணம் தேவைப்படுது அப்படின்னா, இவங்க தான் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்துவாக இருந்தாலும் பரவாயில்ல மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் முஸ்லீமாக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹிந்துவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலும் வரலாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்வரன் மருமன் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமாக இருந்துட்டு இப்போ ஹிந்துவாக மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 1997 பிறந்திருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, இது ஒரே பெண் பிள்ளைகள் மட்டும்தான். இருப்பிடம்னு பார்த்தீங்கன்னா சேலம். சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீடு தான். இவங்க ராசி பார்த்தீங்கன்னா மகரம். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். லக்னம்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க குழந்தைங்க இல்லைங்க. அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமான பையனாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா +2 தான் முடிச்சிருக்காங்க. அதனால் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இது சேலத்தில் இருக்கனால கொஞ்சம் ஓரளவுக்கு சுற்று வட்டாரமாக இருந்தால் போதும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒரு 20 to 25க்குள்ளே இருந்தால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப லாங்காக இருக்கிற வரலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில் மறுமணம் தேவைப்படுது அப்படின்னா, இவங்க தான் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்துவாக இருந்தாலும் பரவாயில்ல மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் முஸ்லீமாக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹிந்துவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலும் வரலாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்வரன் மருமன் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமாக இருந்துட்டு இப்போ ஹிந்துவாக மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 1997 பிறந்திருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, இது ஒரே பெண் பிள்ளைகள் மட்டும்தான்.